பட்ஜெட் கூட்டம் நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க திமுகவில். அந்த இடைக்கால பட்ஜெட்டில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பல கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 10,99,000 கோடி. 10 லட்சத்தி, நல்லா சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. நீங்க தான் கடனை கட்ட வேணும். ஏதோ நான் பேசுறேன், நீங்க வந்து கூட்டத்தில் நின்றுட்டு போயிரு நினைக்காதீங்க. இந்த கடலை உங்க தலையில தான் வந்து விடியும், மக்கள் தலையில தான் வந்து விடியும். 10,99,000 கோடி கடன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றன. 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆண்ட கட்சிகள் வாங்கிய கடன் 4,85,000 கோடி. 5 வருஷம் தான் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு கடன் வாங்கிட்டு இன்றைக்கு பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின். சரி, கடன் வாங்குறீங்க, திட்டத்தை கொண்டாந்தீங்களா? இல்ல. கடன் ஒரு பக்கம் வாங்குறீங்க, திட்டம் இதுவல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்ப திமுக ஆட்சியில் 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்போ 1,36,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் கூடுதலா வருமானம் வந்திருக்குது. இன்றைக்கு கூடுதலா வருமானம் வந்தாச்சு. அதிக கடன் வாங்கிட்டீங்க, திட்டம் எங்கும் இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு? திமுக குடும்பத்துக்கு போயிட்டு, எல்லாம் ஹவாலாவில் வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஹவாலா பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். வெளிநாட்டுக்கு சென்ற ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, திமுகனா குடும்பம், குடும்பம்னா திமுக, அப்படித்தானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஆனா எந்த கட்சியிலாவது குடும்ப ஆட்சி இருக்குதா? வாரிசு அரசியல் இருக்குதா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் திமுக கட்சியுடைய தலைவர். அதுக்கு பிறகு இப்ப துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன தகுதி இருக்குது? திமுக ஆளே இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் ஸ்டாலின். எமர்ஜென்சில, மிசா சட்டத்தில் பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில எங்களை எல்லாம் சிறையில அடைத்தார் என்று. அப்படி துணை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனாரா? திமுக எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போனவங்க? எத்தனை பேர் உழைத்து இருக்கிறாங்க? அவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த எந்தவித உழைப்பும் இல்லாம இன்றைக்கு ஒரே அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். அந்த அடையாளத்தில் அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வந்த திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இது வாரிசு அரசியலை நாம ஏற்போமா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்றவர்கள், யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும். யார் வேணாலும்
இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு தொடரும் என்று சொன்னாங்க. எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினால சாதாரண கிளை செயலாளர், நான் கிளை செயலாளராக இருந்தேன். படிப்படியா உயர்ந்து பொதுச் செயலாளர், பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக வர முடியுமா? இங்க தமிழ்நாட்டில் இப்படின்னா டெல்லியில் வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அங்கேயும் ஆட்சி கதறதுக்கு வர முடியும். திருமதி கனிமொழி அந்த நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் அந்த தான் தலைவர், அங்கேயும் யாரையும் விட மாட்டாங்க. அங்க டிஆர் பாலு பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார், அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திருமதி கனிமொழிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் கட்சி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அந்த பல மாநிலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமே ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை. திரு கருணாநிதியுடைய கவர்மெண்ட் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் அரிசி பேர ஊழல், வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதுல விசித்திரமா இருந்தது. சிந்திச்சு பாருங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது நீதிமன்றத்தில் அங்க ஒரு தாக்கல் பண்றாங்க. அப்போ அரசாங்கம் தாக்கல் பண்ணது சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான். சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது. சாக்கெல்லாம் அந்த சக்கரை மூட்டை சாக்கு இருக்குது பாத்தீங்களா, கோணி பை, அதெல்லாம் கரையாத அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. இப்படிப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர வேண்டுமா மீண்டும்? அதோட ஸ்டாலின் அடிக்கடி பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டை அதிக அளவை ஈர்த்திருக்கும் என்று சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லுகின்ற பொழுது விமான நிலையத்தில் அந்த செய்தியாளரிடம் பேட்டி கொடுத்தீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10,62,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. இதெல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்ய சொல்றார். அப்படியே திரு ஸ்டாலின் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம். இந்த அம்பத்தூர் ஆவடியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? அத்தனையும் பொய். நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். தொழில்துறை அமைச்சரை தொலைக்காட்சியின் வாயிலாக அவளுக்கு கோரிக்கை வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்க, எவ்வளவு முதலீடு ஈர்த்தீங்க, அதனுடைய நிலை என்ன, எத்தனை தொழில் துவங்கப்பட்டுகின்றது, எந்தெந்த நிலையில் இருக்கின்றது, எத்தனை தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார். வெள்ளை பேப்பர் எடுத்து தொழில்துறை மந்திரி காட்டுறார். அவர் உண்மை தான் சொல்லிட்டார், எதுவுமே செய்யல. செஞ்சா தானே காட்ட முடியும். வெள்ளை பேப்பரை காட்டுறது தான் அவருடைய சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தில் புதிய புதிய தொழில் தொடங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2015 தொழில் முதலீட்டை மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது.
கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புனித ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக நாங்க அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலையுடைய உற்பத்தி பெரிய இருக்குது. அண்மையில் பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல. இன்றைக்கு தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 11.19 அப்படின்னு சொல்றாங்க. திரு ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லிச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையா தொழிற்சாலை இயங்கல. அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்த காரணத்தால உற்பத்தி பெருகி இன்று தினம் பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் முதன்மையா இருக்குது. நீங்க கொண்டு வந்து அந்த தொழிற்சாலை உற்பத்தி பெருகல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தொழிற்சாலை மூலமா இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கு என்று சொன்ன முழுமையா பதிலே இல்லை. அத்தனையும் பொய். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். பாலத்தை நாம தான் திறந்தோம். பாலத்தை பல பாலத்தை நம்ம கட்டுறோம். ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருவள்ளூர்ல மாவட்ட தலைநகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில் கட்டுனது நாம திறந்தது ஸ்டாலின். எவ்வளவு கொடுமை பாருங்க. 6 மாவட்டம், புதுசா 6 மாவட்டத்தை நாங்க உருவாக்கணும். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 6 புதிய மாவட்டத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திற்காக கொண்டு வந்து செயல்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே, தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி மத்தியிலே அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அதிமுகவை சேர். 63,000 கோடி கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அங்க இருக்கின்ற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணரை அடிக்கல் நாட்டினேன். இது அதிமுக சாதனை. இப்படி எந்தாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சுதா? எதுவுமே இல்லாத ஊழல் மட்டும் செய்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து